அந்த விடுதலைக்கு பரிந்துரைக்கும் போது ஏற்படுத்துகின்ற விதியில சில வார்த்தைகளை இடைச்சொல்களாக சேர்த்து விட்டார்கள் தான் உண்மை. சரி, ஓகே, இது மத கலவரம் என்று சொன்னால் நீதிமன்ற வழக்காடுகளிலே இது மத கலவரம் என்று எங்குமே சொல்லப்படவில்லை. தீர்ப்புகள் எல்லாம் சொல்லப்படவே இல்லை, எந்த வழக்கிலையும் சொல்லப்படலை. சரி, அப்படி மத கலவரமாக இருந்தால் ஒரு தரப்பு முஸ்லிம்கள், அப்ப இன்னொரு தரப்பு யாரு? அவங்க யாராவது உள்ள இருக்காங்களா, தண்டிக்கப்பட்டிருக்கிறார்களா என்பதை யோசிச்சு பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு இப்ப கோவை குண்டுவெடிப்புல முஸ்லிம்கள் சிறையில் இருந்து 200 பேர் இருந்தாங்க. நீதிமன்ற தீர்ப்பில் வெளியாகினாங்க. இப்போ பாக்கி பேர் உள்ள இருக்கிறாங்க. சரி, ஓகே. பழனி பாபா அவர்கள் கொலை செய்யப்பட்டார். அந்த சம்பவத்தில் அந்த பழனி பாபா கொலை செய்யும் பொழுது வெடிகுண்டு, அது நாட்டு வெடிகுண்டை போட்டு சத்தத்தை ஏற்படுத்தி வெட்டுகிறார்கள். எல்லாமே அந்த குறிப்பில் இருக்குது. இதுவரை யாருமே குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு சிறையில் இல்லை. அப்ப அது ஏன் அப்படி சம்பவம் நடக்கலையா? கோவையில் துப்பாக்கி செல்வராஜ் அவர்கள், காவலர் செல்வராஜ் அவர்கள் கொலை வழக்கில் தொடர்ந்து காவல்துறையும் சில சங்கி கூட்டமும் சேர்ந்து கோவை உக்கடம் பகுதிகளிலும் கோட்டமேடு பகுதிகளிலும் 21 பேரை கொலை செய்தார்கள். அந்த வழக்கிலும் யாரும் உள்ளே இல்லை. அப்ப மதம் என்று சொன்னால் ஒரு முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் மதமா, மற்றவர்களுக்கு மதம் இல்லையா? அப்ப அந்த 21 பேரை யார் பாம்பு கடி செத்து போங்களா? நான் கேட்கல. வழக்கின் தீர்ப்பிலேயே கோவை குண்டுவெடிப்பு சம்பவம் என்பதே முஸ்லிம்கள் 21 பேர் கொலை செய்யப்பட்டதில் நியாயமான நடவடிக்கைகள் வழக்கோ நடக்கவில்லை என்ற காரணத்தினால்தான் இது போல சம்பவங்கள் நடக்குது நீதிபதியை குறிப்பிட்டிருக்கிறாரு. அப்ப எப்படி இதை மத கலவரம் சொல்ல முடியும்? மத கலவரம்னாக்க 2 பேரும் சண்டை போட்டிருக்கணும், அல்லது பழனி பாபா கொலை செஞ்சவன் யாரு விடுதலை ஆயிட்டான், அவன் நிரபராதி, ஓகே விடுதலை ஆயிட்டான்னு அடுத்து யாரு இல்ல. அப்ப இருக்கிற சூழ்நிலையில இது எப்படி மத கலவரம் கொண்டு வர முடியும்?